ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் போது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வேதத்துல பார்க்கிறோமாம். நாம் இந்த வேதத்துல இந்த அதிகாரத்துல பின்பகுதிகளில் மட்டும் பார்க்கும்போது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிற காரியத்தை மட்டும் நாம் எவ்வளவு நாளும் தியானிக்கிறவராய் இருக்கிறோம். ஆனால் முன்பகுதிகளில் சொல்லப்படுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று வேதத்துல பார்க்கிறோம். நமக்கு உபத்திரவம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் கெட்டு போகிறதா இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சமாதானம் அழிந்து போகிறதா இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளில நம்மை பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. ஒருவேளை உபத்திரவத்தோடு கூட, கவலையோடு கூட சோர்ந்து போய் இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று இருக்கிறீர்கள். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார், இந்த உபத்திரவத்தை ஜெயித்தார். நாம் நடந்து கொண்டு இருக்கிற பாடுகள், நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டு இருக்கிற பாடுகளை அறிந்த தேவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிற சமாதானம் அற்று போகாமல் இருப்பதற்கு இந்த உபத்திரவத்துல பொறுமையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு ஜெபத்தினாலும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நம்பிக்கையோடு கூட காத்திருந்து இந்த உபத்திரவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமாதானம், என்னிடத்தில் உள்ள சமாதானம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில கூட உபத்திரவத்துல கடந்து போயிருக்கிற நீங்கள் பொறுமையோடு கூட, விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து இந்த உபத்திரவத்துல மீண்டு வர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அவர் சமாதானக்காரர் என்று பார்க்கிறோம், அவர் சமாதானத்தை தருகிற தேவன் என்று பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாளில சமாதானம் இல்லாமல், வாழ்க்கையில குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் சோர்ந்து போய் சமாதான குறைவோடு கூட இந்த நாளில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த உபத்திரவத்திலிருந்து மீண்டு வர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார், அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில கடந்து போய் கொண்டிருந்தாலும், நம்பிக்கை இல்லாத நிலையில இருந்தாலும், சமாதானத்தை கொடுத்து உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராய் கூட இருக்கிறார். உங்கள் உபத்திரவத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டு வர, உங்கள் பாடுகளிலிருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வர வல்லவராய் கூட இருக்கிறார். நீங்கள் நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமாதானம் அற்று போகாமல் இருக்க, விசுவாசத்தோடு கூட, ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் தெரிவியுங்கள், நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கூட ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில நாங்கள் பார்த்த வசனத்தின்படியாக உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரல்லவா ஆண்டவரே. எங்கள் சமாதானம் அற்று போகாமல் இருக்க இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னீரல்லவா. இந்த நாளில சமாதான குறைவோடு கூட ஆண்டவரே, உபத்திரவத்தோடு கூட, பாடுகளோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீடுகளில் இந்த வசனம் கடந்து போவதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சமாதானத்தை நீங்க தருவீராக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா உபத்திரவத்திலிருந்து நீங்க விடுதலை தருவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உபத்திரவத்திலும் நாங்கள் பொறுமையோடு கூட சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு உம்மிடத்துல நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாய் இருந்து அந்த உபத்திரவத்தை செவிக்க நீங்க உதவி செய்யுங்க. சமாதானத்தை தாங்க. நீங்க அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.